அன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்ப்போம், ஒரு டாக் ஒன்று பார்ப்போம். குறிப்பாக வந்து என்னென்னு சொன்னால், ஒரு ஃப்ரீ என்டர் காயின் வந்து தெரியும். நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் நிறைய பேரும் வந்து பெரிய லெவல், அதாவது நீங்கள் நினைக்கிறேன் ஆரம்பத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பாக ஒரு 50% மேலே வந்து டவுன் ஆகிருக்கும். நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து இப்போ நான் வந்து நான் நினைக்கிறேன் நான் 2-3 மந்த்துக்கு முதல்ல இன்வெஸ்ட் பண்ணால் என்ன விலைக்கு நான் டோக்கனை பர்ச்சேஸ் பண்ணோம் அந்த லெவலில் வந்து இந்த ஃப்ரீ டோக்கன் வந்து இப்போ கரண்ட்லியாக இருந்து கொண்டிருக்கு, ரன் ஆகி கொண்டிருக்கு. இது ஒரு பெஸ்ட் டைம்னு சொல்லலாம். நீங்கள் ஃப்ரீ டோக்கனை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் ஒரு $5 to $10 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மில்லியன் கணக்கான டோக்கன் வந்து கிடைக்கும். இந்த ப்ராஜெக்ட் நான் நினைக்கிறேன் 2018 வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேணும். இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் மார்க்கெட் கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன $29 மில்லியன் வந்து இதில் மார்க்கெட் கேபிட்டல். ஆனால் மேக்ஸிமம் சப்ளை பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு நான் நினைக்கிறேன் 9 ட்ரில்லியன் அளவு சப்ளை வந்து இந்த டோட்டலாக வந்து இருக்குது. இதில் டெக்னாலஜி, இதில் FreeCoin டெக்னாலஜின்னு சொல்லுவோம். அதாவது வேர்ல்டில் வந்து எல்லாருக்கும் வந்து காயின் வந்து, அதாவது பிட்காயின் அளவு தெரியும் உங்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட லிமிட்டடான அளவாக இருக்குது. ஆனால் இந்த காயின் அப்படி இல்லை, குறைஞ்சது இந்த வேர்ல்டில் இருக்கிறார்கள் எல்லாரும் வந்து இந்த காயினை யூஸ் பண்ணணுன்ற ஒரு கன்செப்டோட தான் இந்த காயின் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இவர் ஒரு மீம் காயின் ஒன்று கூட சொல்லலாம். நினைக்கிறேன் டாக்கி மாதிரி ஒரு காயின் உண்டு. ஆனால் டாக்கி மூவ் ஆகின பிறகும் வந்து இந்த டோக்கன் வந்து மூவ் ஆகலை. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னென்னு சொன்னால் சில விஷயங்கள் இருக்குது, மற்ற மீம் டாக்கி காயின் மாதிரி இல்லாமல் இதுவங்க நிறைய விஷயங்கள் இந்த காயினில் சில ப்ராஜெக்டுகள் அடிஷனலான விஷயங்கள் எல்லாம் வந்து ஆட் பண்ணி கொண்டு வராங்க. அந்த வகையில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நினைக்கிறேன் இந்த வீக் 15 நாளைக்கு நினைக்கிறேன், நாளைக்கு வந்து DYOR வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது. DYOR உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்னு தெரியும். DYOR வந்து எக்ஸ்சேஞ்ச் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச். இது வந்து அதுக்கு முதல் வந்து ஆரம்பத்தில் ஒரு 5 எக்ஸ்சேஞ்சுக்கு மேற்பட்ட எக்ஸ்சேஞ்சில் வந்து ரன் ஆகி கொண்டிருக்கு. இப்போ கரண்ட்லியாக வந்து இந்த DYOR வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்சுன்னு கூட சொல்லலாம். டாப் 10க்குள்ளே இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச். அப்போ அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் அவுட் ஆக போதும். இப்போ இந்த டைமில் நீங்கள் முடிஞ்சால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு டோக்கனை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கொள்ளலாம். இப்போ கரண்ட்லியாக நீங்கள் ஒரு $10 இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 27 மில்லியன் டோக்கன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல நீங்கள் ஒரு 6 மந்த்துக்கு 3 மந்த்துக்கு கால் பண்ண விரும்புனீங்கன்னு தான் இந்த இதில் வந்து பயப்படாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. அதுக்கிடையில் இது ஒரு 100x அல்லது 10x வந்து இது தாண்டதுக்கு அதிக அளவு சாத்தியக்கூறு உள்ள ஒரு டோக்கன் கூட சொல்லலாம். இது வந்து DYOR அது நான் நினைக்கிறேன், இதுக்கு என்ன ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஃப்ரீ காயினை வந்து கிளைம் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு 4 மெத்தட் வந்து அவங்க இண்டிகேட் பண்ணிக்கிறாங்க. இனி அடுத்த ஒரு வீடியோ ஒன்று போடுவேன், அதில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த விடயங்களை நீங்கள் பார்த்து அதை கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். DYOR எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருந்தால் நீங்கள் அதில் போய் செஞ்சு கொள்ளுங்கள், அல்லது புதுசாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அதனூடாக கிளைம் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். கிளைம் பண்ணுறேன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் 4 விஷயங்கள் இருக்குது. ஒரு ட்விட்டர் கிவ்அவே, அடுத்தது ஓட்டிங் கிவ்அவேன்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா அந்த டோக்கனை வந்து கிளைம் பண்ணலாம். அதில் மெத்தட் சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அடுத்தது இது உங்களோட வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரீ டெக்னாலஜின்னு சொல்லியிருக்கு. இதுலேயும் அவங்களோட இந்த ஃப்ரீ டோக்கன் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இவங்க வந்து ஒரு கண்டினியூவாக வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நியூவான எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மாதிரி மார்க்கெட் கேபிட்டல், என்ன மாதிரி ரிட்டர்ன் பார்த்தீங்க, ரிட்டர்ன் ROIன்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி. இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இது வந்து 60,733% வந்து ரீச் ஆகிருக்கு. இது ஒரு ஹையஸ்ட் இது தான். இப்போ ஷேர் மார்க்கெட் எல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள இது வந்து ஒரு பெரிய அளவில் பூமான ஒரு ப்ராஜெக்ட் தான். இது இன்னும் வந்து இது பெரிய அளவில் பூம் ஆகிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறு உள்ளது. ஆகவே நீங்கள் இந்த FreeCoinல ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒரு லிமிட்டடான ஒரு பெரிய அளவில் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் FreeCoin என்னென்ன வேலெட்டில் வந்து சப்போர்ட் ஆகுறன்ற விஷயங்களுக்கு, ரெஸ்பிளர், ட்ரான்லிங் என்ற விஷயங்கள் இவ்வளோ நிறைய வேலெட்டில் வந்து Coinbase, மெட்டாமாஸ்க், லெஜர்ஸ் இந்த ஹார்ட்வேர் வேலெட் எல்லாத்துக்கும் இது வந்து சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு டோக்கனாக தான் வந்து இந்த இது இருக்குது. அடுத்தது எக்ஸ்சேஞ்சை பார்த்தீங்கன்னா தெரியும், ஹாட்பீட்டில் வந்து ஏற்கனவே லிஸ்ட் அவுட் ஆகிட்டு எல்லா டோக்கன் க்ரீஎக்ஸ், யூனிஸ்வாப், பேன்கேக்ஸ்வாப், ப்ராபிட் போன்றதோடு சேர்ந்து அடிஷனலாக வந்து DYORலையும் வருது. ஓகே, மேலதிக விவரங்கள் தேவைன்னு சொன்னால் இந்த உங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான் இந்த டோக்கன் சம்பந்தமாக உங்களுக்கு கூடிய சின்ன அறிமுகம் உண்டு. ஓகே, நன்றி, வணக்கம்.